கௌதம் தன் மனைவி அஞ்சலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஒரு படகு புக் பண்றா. 2 நாள் யாரும் இல்லாம நாம மட்டும்னு சொல்றான். அஞ்சலி சிரிச்சு உனக்கு ரொமான்ஸ் வருதா இப்போன்னு கேக்குறா. கூட வேலைக்கு வர விக்ரம் படகை சுத்தம் பண்ணிட்டு அண்ணே எல்லாம் ரெடின்னு சொல்றான். கடலுக்கு போன அரை மணியில இன்ஜின்ல புகை விக்ரம் கீழே இறங்காதீங்கன்னு கத்துறான். ஆனா தீ பரவுது. 3 பேரும் லைஃப் ஜாக்கெட்டோட குதிக்கிறாங்க. காலையில ஒரு தீவுல 3 பேரும் வெவ்வேறு இடத்துல ஒதுங்குறாங்க. விக்ரம் தான் முதல்ல எழுந்து அஞ்சலியை தேடுறான். அவன் மணல மயங்கி கிடக்குறா. அஞ்சலி தண்ணி தெளிக்கிறான். அவ கண்ணை திறந்து கௌதம் எங்கன்னு அழுகுறா. விக்ரம் நான் தேடுறேன் நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லி தேங்காய் உடைச்சு கொடுக்குறான். அவ குடிச்சிட்டு நீ இல்லன்னா நான் நிறுத்துறா. விக்ரம் நான் இருக்கேன்னு மட்டும் சொல்றான். அன்னைக்கு ராத்திரி அவன் குச்சி பொறுக்கி குடிசை கட்டுறான். அஞ்சலி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேக்குறா. விக்ரம் எங்க அப்பா மீனவர் சின்ன வயசுல இருந்து கடல்தான்னு சொல்றான். அவன் நீ பேசுறதை கேட்க நல்லா இருக்குன்னு சிரிக்கிறா. அவன் பார்வை அவன் நீர்காய்கள் மேல ஒரு செகண்ட் நிக்குது. அவ உடனே திரும்பிக்கிறா. மறுநாள் கௌதம் கிடைக்கிறான். கால்ல காயம். விக்ரம் தூக்கிட்டு வரான். அஞ்சலி கௌதம்னு ஓடி கட்டி பிடிக்கிறா. கௌதம் உன்ன காணும்னு பயந்துட்டேன்னு சொல்றான். விக்ரம் ஓரமா நின்னு அண்ணே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றான். அன்னைக்கு முழுக்க கௌதம் தூங்குறான். அஞ்சலி விக்ரம் கூட உட்கார்ந்து மீன் சுத்தம் பண்றா. உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேக்குறா. விக்ரம் இல்ல கடல்தான் பொண்டாட்டின்னு சொல்றான். அவ பொய் சொல்லாத உன்ன பாக்குற பொண்ணு கொடுத்து வச்சவன்னு சொல்றா. விக்ரம் சிரிச்சு அப்படி ஒருத்தி வந்தா நீங்கதான் முதல்ல சொல்லணும்னு சொல்றான். அவ கை தவறி கத்திப்பட்டு விரல இரத்தம் வருது. விக்ரம் உடனே அவ விரலை பிடிச்சு துடைக்கிறான். அஞ்சலி ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறா. விடுன்னு மெதுவா சொல்றா. அவன் விடுறான். 2 பேரும் எதுவும் பேசல. 3வது நாள் ராத்திரி கௌதம் நல்லா தூங்குறான். அஞ்சலி தண்ணி எடுக்க போறா. விக்ரம் பின்னாடி வரான். நிலா நல்லா இருக்குன்னு சொல்றான். அவ இங்கிருந்து போக முடியுமான்னு கேக்குறா. விக்ரம் முடியும் ஆனா கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றான். அவ அதுவரைக்கும்னு நிறுத்துறா. விக்ரம் அதுவரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். காத்து அடிக்குது. விக்ரம் உங்க நீர்காய்கள் குளிர்ல நடுங்குதுன்னு மெதுவா சொல்றான். அவ விக்ரம்னு அதட்டுறா ஆனா சிரிக்கிறா. அவன்கிட்ட வந்து ஒரு தடவை தொட்டு பாட்டலாமான்னு கேட்கிறான். அவ கௌதம்னு சொல்றா. விக்ரம் அவர் தூங்குறாரு நான் கேக்கறது உங்களன்னு சொல்றான். அவ ஒரு நிமிஷம் யோசிச்சு சரி ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றா. விக்ரம் பாறை மேல அவள உட்கார வச்சு நீர்காய்கள் மேல கை வைக்கிறான். பழம் இனிக்குதுன்னு சொல்றான். அவ பேசாதன்னு அவன் தலையை பிடிக்கிறா. அவன் கை கீழ போய் கீழ் பள்ளம் வாசல்ல விரலால கோலம் போடுறான். அவ என்ன பண்றன்னு முணுங்குறா. விக்ரம் கதவு தட்டுறேன்னு சொல்றான். அவ துறந்துருக்குன்னு கிசுகிசுக்குறா. அவன் கட்டையை எடுத்து வாசல்ல வச்சு உள்ள வரட்டுமான்னு கேடக்குறான். அவ வான்னு சொல்றா. முதல் தடவை மெதுவா அலை மாதிரி போய் வருது. அவ மெல்ல போக்கிறம்னு சொல்றா. அவன் உன் கிணறு ரொம்ப ஆழம்னு சொல்றான். அவ நீதான் முதலாள் இவ்வளவு தூரம்னு சிரிக்கிறா. சத்தமில்லாமா முடியுது. 5வது நாள் மழை 3 பேரும் ஒட்டி படுக்குறாங்க. கௌதம் தூங்குறான். அஞ்சலி விக்ரம் காதல தூக்கம் வரலன்னு சொல்றா. விக்ரம் அவளை திருப்பி எனக்கு உன் தலைகாணி 2ம் வேணும்னு சொல்றான். அவ சீன்னு சிரிக்கிறா. அவன் பின்னாடி இருந்து கட்டையை தலைகாணி நடுவுல வச்சு தேய்க்கிறான். அவ என்ன இது புதுசான்னு கேக்குறா. விக்ரம் பின்னு வழி இல்ல முன்வழிதான் ஆனா பின்னாடி இருந்துன்னு சொல்றான். அவ காலை விரிக்கிறா. அவன் கீழ் பள்ளம் உள்ள போறான். இந்த தடவை வேகம் கொஞ்சம் கூட. அவ உள்ள போக போக பாதை விரியுதுன்னு முழுங்குறா.
விக்ரம் அவ கையை பிடிச்சு இன்னொரு கையால நீர்காய்கள் பிசையறான். உன் பண்ணையில பால் கறக்குறேன்னு சொல்றான். அவ உன் கட்டைதான் கறக்குதுன்னு சொல்றா. மழை சத்தத்துல முடியுது. அவன் வெளியே எடுத்து தலைகாணி மேல விடுறான். 7வது நாள் கௌதம் மீன் பிடிக்க போறான். அஞ்சலி விக்ரம் கிட்ட வந்து இன்னைக்கு நான் மேலன்னு சொல்றா. விக்ரம் படுக்குறான். அவ மேல ஏறி கட்டையை பிடிச்சு இது மரமா இரும்பான்னு கேக்குறா. விக்ரம் உனக்காக காத்திருந்ததுன்னு சொல்றான். அவ கீழ் பள்ளம் மேல வச்சு மெதுவா உட்காருறா. நான் ஓட்டுறேன்னு சொல்றா. விக்ரம் நீர்காய்கள் 2யும் பிடிச்சு மாம்பழம் இனிக்குதுன்னு சொல்றான். அவ மேல கீழ ஆடுறா. உன் கட்டை என் வரி வரைக்கும் வருதுன்னு சொல்றா. விக்ரம் உன் கிணறில் தண்ணி ஊத்துதுன்னு சொல்றான். இந்த தடவை அவதான் முடிவு பண்றா. 2 பேரும் ஒன்னா முடிக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் கௌதம் பார்க்கறான். சண்டே வருது. ராத்திரி அஞ்சலி கௌதம் கிட்ட போறா. என்ன மன்னிப்பியான்னு கேடக்குறா. கௌதம் என் பொண்டாட்டி இன்னொருத்தன் கிணத்துல தண்ணி எடுத்தத பார்த்துறேன்னு அவ என்ன மன்னிப்பியான்னு கேக்குறா. கௌதம் என் பொண்டாட்டி இன்னொருத்தன் கிணத்துல தண்ணி எடுத்தத பார்த்தேன்னு சொல்றான். அவ அந்த கிணறு உன்னோடது. நான் தாகத்துல தவறிட்டேன்னு சொல்லி அவன் சட்டையை கழட்டுறா. நீர்காய்கள் அவன் நெஞ்சில வைக்கிறா. கௌதம் கட்டை எழும்புது. அவ பிடிச்சு இது எனக்கு மட்டும்னு சொல்றா. கௌதம் அவளை கீழ போட்டு இனிமே அவன் கிணத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுன்னு கேட்கிறான். அவ சத்தியம்னு சொல்லி காலை விரிக்கிறா. கௌதம் கீழ்ப்பள்ளம் உள்ள போறான். என் வீட்டு கதவை நான் தான் திறக்கணும்னு சொல்றான். அவ திறந்துதான் இருக்குன்னு சொல்றா. கௌதம் நீர்காய்கள் பிடிச்சு தலைகாணி தூக்கி அடிக்கிறான். அவ இப்படிதான் வேணும்னு கத்துறா. 2 பேரும் அழுதுகிட்டே முடிக்கிறாங்க. கௌதம் உள்ளேயே விடுறான். 9வது நாள் விக்ரம் பாறையில இருந்து விழுந்து செத்து போயிடுறான். அஞ்சலி விக்ரம்னு கத்துறா. அவன் கடைசியா உன் கிணத்து தண்ணி மறக்க முடியாதுன்னு சொல்லி போறான். கௌதம் அவளை அணைக்கிறான். 11வது நாள் படகு வருது. திரும்பும்போது அஞ்சலி கௌதம் மடியில படுத்து இனிமே என் கிணத்துல உன் கட்டம் மட்டும்னு சொல்றா. கௌதம் என் நீர்காய்கள் என் தலைகாணி என் கீழ் பள்ளம் எல்லாம் எனக்குன்னு சொல்லி அவள நெத்தியில தொடுறான்.